அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் அரசு பேருந்து அருகே உள்ள வீட்டின் மீது மோதி நின்றுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வேணுகோபால் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், இந்த விபத்து எப்படி நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கூழமந்தல் கிராமத்தில் அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை ஓரத்தில் உள்ள வீட்டின் முன்பு உள்ள மேற்கூரை மீது மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது சேலத்திலிருந்து வந்தவாசி வழியாக காஞ்சிபுரத்திற்கு அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை 8:20 மணி அளவில் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது செய்யாறு அடுத்த கூழமந்தல் கிராமம் அருகே அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது மாங்கால் கூட்டோடு பகுதியிலிருந்து லாரி ஒன்று வந்தவாசி நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது செய்யாறு அடுத்த கூழமந்தல் கிராமம் அருகே அரசு பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து நிலை தடுமாறி சாலையில் இருந்து கீழே இறங்கி அருகே உள்ள வீட்டின் முன்பு மேற்கூரை மீது மோதி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் வீட்டின் முன்பு யாரும் இல்லாத காரணத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் சுரேஷ் குமார், லாரி ஓட்டுநர் கேசவன் மற்றும் அரசு பேருந்தில் பயணம் செய்த 4 பயணிகள் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த தூசி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யாறு அருகே அரசு பேருந்து மற்றும் லாரி மோதிய விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் கீழே இறங்கி வீட்டின் முன்பு மேற்கொண்ட மீது விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால்.